திரு விஜய் அவர்கள் கல்வி விருது நிகழ்ச்சியில வந்து பேசின ஒரு விஷயம் வந்து ஒரு பாஜக பேச்சியா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் வெளில ஏன்னா பாஜக நான் என்ன சொல்றேன், இந்த டாபிக்க இப்போ விஜயனா நேத்து பேசின விஷயத்த அட்லீஸ்ட் அந்த நீட்டு படிச்ச பசங்களுக்கு போய் சேர்ந்துருக்குமா சேர்ந்திருக்காதா? ஓகே, புரியுது. ஓகேங்களா, அட்லீஸ்ட் அவங்களுக்கு போயிருக்கும். தமிழ்நாட்டுக்கு 8 கோடி பேரும் பார்த்துட்டாங்க அந்த 6 நிமிஷத்தை நான் சொல்லல. பட் ஆனா மட்டும் ஆனா சிஎம் தான் அவன் அப்படிங்கிற மாதிரியே எங்க சொன்னாரு? இல்ல, வெளில இருக்கக்கூடிய பேச்சு அப்படிதான் இருக்கு. அதுதான் நான் முன்னாடி வைக்கிறேன். அவர் வந்து பிராக்டிக்கல் தெரிஞ்சவர். ஓகேங்களா, ரகசியம் தெரியும்னு சொல்லிட்டு ஒழிச்சு வச்சு அதை வச்சு ஓட்டு வாங்கணும்ன்ற அவசியம்லாம் அவருக்கு இல்லை. நீட் இருக்கு, அதோட ஸ்டாண்டு எதிர்ப்பு, அதுல மாற்று கருத்து கிடையாது. ஓகேங்களா, ஆனா ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. இதுக்காக வந்து நீங்க நான் வந்து வந்த உடனே இது எல்லாத்தையும் இல்லாம பண்ணிடுவேன், அதனால நீங்க வந்து நீட்டுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகாதீங்கன்னு சொன்னதான் ஆக்சுவலா தப்பு. நடந்துட்டு இருக்கு, நீங்க அதுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு 8 லட்சம் பேர் கிட்ட வந்து 12th பாஸ் அவுட் ஆகிறாங்க. அதுல 8 லட்சம் பேர்லாம் நீட்டுக்கு எழுதுறது இல்லை. நீட்டுக்கு என்ன ஒரு 1 லட்சம் பேர் எழுதுவாங்க. யாருக்கு படிக்கணும்னு ஆசை வந்தீங்க, படிக்கணும்ன்ற ஆசை இருக்கோ அவங்க அதுக்கு போறாங்க. அதாவது நீட் எழுதுறதுனாலே அவங்க டாக்டர் எழுத போறாங்களா? கிடையாது. இப்போ 1 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா அதுல ஒன்றும் 20,000 பேர் கிளியர் பண்ணுவாங்களா? அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். தமிழ்நாட்டில் ஒரு 40 காலேஜ் இருக்கு. ஒரு மிஞ்சி போனா ஒரு வருஷத்துக்கு 200 சீட் வரைக்கும் தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேல எல்லாம் இருக்காது. ஒரு மெடிக்கல் காலேஜ்ல வருஷத்துக்கு அவ்வளவுதான் இருக்கும். 1000 சீட்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல இருக்கும். இதுல எல்லாம் அவ்வளவு இருக்காது. ஓகேங்களா, 40 காலேஜ் இன்ட்டு 150 நம்மளே ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கலாம் எவ்வளவு சீட் இருக்கும், எவ்வளவு பேர் அப்ப பாஸ் ஆவாங்க, அதுல தமிழ்நாட்டை எத்தனை பேருக்கு கொடுப்பாங்க, இதெல்லாம் இருக்கு. ஓகேங்களா, அந்த எழுதி ஃபெயில் ஆனவங்களுக்கும் அது பொருந்தும். ஓகேங்களா, நீட்டுனாலே பயந்து எழுதாம இருக்கவங்களுக்கும் அது பொருந்தும். ஓகேங்களா.